அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், எதன் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சமூக வலைதளங்களிலே சமீபத்திலே நாம் பார்த்திருப்போம், ஒரு பெண்மணி ஹிஜாபை அணிந்து கொண்டு என்னுடைய கணவனை காட்டிலும் எனக்கு தளபதி தான் முக்கியம் என்று சொல்லுகின்ற அந்த அவல நிலைகளை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமிலேயும் ஃபேஸ்புக்கிலேயும் ட்விட்டரிலேயும் அவர்கள் தடம் பொருளுகின்ற அந்த சிந்தனைகள், பார்ந்தவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நம்மை பின்பற்ற சொல்லியிருக்கிறார், யாரை நாம் நேசம் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் 3 விஷயங்களை இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் பொதுவானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரப்புலில் ஆலமீன், ஜிக்ருலில் ஆலமீன். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லுவான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த முழு உலகத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். இப்போ நாம் பெருமானாரின் மீது நாம் அளவு கடந்த பிரியத்தை நாம் கொடுக்க வேண்டும். வெறுமனே முஃமின்களுக்கு மட்டுமல்ல, வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பெருமானார் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள். அப்பேற்பட்ட பெருமானாரை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் அழகிய முறையிலே நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நீ இந்த உலகத்திலே நீ யாரை பின்பற்றினாயோ அவருடன் தான், நீ யாரை நேசம் கொண்டாயோ அவருடன் தான் நீ நாளை மறுமையிலே இருப்பாய் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவன் ஈமான் கொள்ள மாட்டான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? அவனுடைய மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள், உலகில் உள்ள அனைத்து மனிதர்களை காட்டிலும் பெருமானாரின் மீது ஒருவன் பிரியம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பண்பார்ந்தவர்களே, நாம் எந்த அளவுக்கு பெருமானாரின் மீது நேசம் கொள்ள வேண்டும்? ஒரு சஹாபி இருந்தார். பெருமானார் இடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ், கியாமத்து எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். பெருமானாரோடையும் சொன்னாங்க, மா அதத்திலாக, அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், லா ஷைஉன் யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் செய்திருக்கிறேன். அந்த இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசம் கொள்ளிருக்கிறேன், அவர்களை நான் என் உயிருக்கும் மேலாக நேசம் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த மஅமன் அஹபபத, நீ யாரை நேசம் கொண்டாயோ அவருடன் தான் நீ நாளை மறுமையிலே இருப்பாய் என்பதாக சொல்லுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களை நாம் விளங்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நடிகர்களின் மீது நாம் நேசம் கொண்டால் நாளை மறுமையில் அவர்களோடு நாம் சொர்க்கத்திலேயே இருப்போம். அவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மது அருந்தக்கூடியவர்கள், அவர்களோடு நாம் நரகத்திலே இருப்போம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆக பெண்கள் முதற்கொண்டு அன்றைக்கு பெருமானாரின் மீது தங்களுடைய உயிருக்கும் மேலாக நேசம் வைத்திருந்தார்கள். ஒரு பெண்மணியை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். உஹது போர்க்களத்தில் ஒரு பெண்மணி, அவர்களுடைய கணவன், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சகோதரர்கள், அனைத்து மக்களும் உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி விட்டார்கள் என்கின்ற அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்தவுடனே அந்த பெண்மணி கதறிக்கொண்டு அந்த இடத்திற்கு செல்லுகிறாள். சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னால் வரக்கூடிய சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கணவன் வஃபாத்தாகி விட்டார், ஷஹீதாகி விட்டார். கண்டுகொள்ளவில்லை. அடுத்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகனார் வஃபாத்தாகி விட்டார்கள், அதையும் கண்டுகொள்ளவில்லை. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், உங்களுடைய சகோதரர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள், எதையும் கண்டுகொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். பெருமானாரை பார்த்த உடனே அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், அனைத்து மக்களும் வஃபாத்தானது எனக்கு மிகப்பெரிய முசீபத்து. ஆனால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களே, இது ஒன்று போதும், அவர்களெல்லாம் அந்த முசீபத்து எல்லாம் என்னை விட்டு போகிவிட்டது என்பதாக சொல்லுவார்கள். பண்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமான் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். நாம் பெருமானாரின் மீது அளவு கடந்த பிரியத்தையும் அளவு கடந்த மதிப்பையும் நாம் வைக்க வேண்டும். ஆக வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நேர்வழிப்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.